செங்கல்பட்டு வரை வந்துட்டு இந்த இடத்த விசிட் பண்ணாமல் போனால் எப்படி? அதனால தான் நான் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு சூப்பரான பிளேஸை விசிட் பண்ண கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம மகாபலிபுரத்துக்கு தான். நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளேஸை ரீச் பண்ணிடலாம். ஸோ என்ட்ரன்ஸே அவ்வளோ அழகாக இருந்தது. சுற்றி ஆட்கள் எல்லாருமே நின்று சூப்பராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. குட்டீஸ் எல்லாருமே நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே விசிட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கேதர் பண்ண முடியும், நிறைய விஷயங்களை பார்க்க முடியும், நிறைய ஃபோட்டோஸும் நீங்கள் சூப்பராக எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, மகாபலிபுரம் லைட் ஹவுஸ்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய மியூசியமும் இங்கே உண்டு. நாங்கள் வந்து இந்த கப்பல் மியூசியம் மட்டும் விசிட் பண்ணி பார்த்துட்டு பீச்சுக்கு போகலான்னு கிளம்புனா சரியான மழை. ஸோ கொஞ்ச நேரம் ஓரமாக நின்றுட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு விசிட் பண்ண போயிட்டோம். நீங்கள் பீச்சுக்கு போகிற வழியில் நிறைய கடைகள் இருக்கும். சூப்பராக நீங்கள் ஷாப்பிங் முதற்கொண்டு நீங்கள் பண்ணலாம். பட் மழை பெஞ்சதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்ல சூடாக சோளம், நல்ல ஸ்ட்ராங் காஃபி, காலிஃப்ளவர் பக்கோடா, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இதெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்.